நிறைய பேர் எப்ளோ வைரஸுங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்பிரிக்கா நாட்டில் இன்னைக்கு 250லேருந்து 500 பேத்துக்கு வந்து அது பரவி இருக்கு. அதுவும் இல்லாமல் அமெரிக்கா பர்சன் ஒரு 6 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பரவி இருக்கு. இது மூலியமா வந்து நிறைய உயிர்கள் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எப்ளோ வைரஸுங்கிறது ஒரு ரத்தம் மூலியமாகவும் வேர்வை மூலியமாகவும் பரவுறதா எப்ளோ வைரஸ் சொல்லுவாங்க. அந்த எப்ளோ வைரஸ்க்கு இன்னும் தடுப்பூசி எதுவுமே வந்து உருவாக்கல. ஏன்னா இந்த எப்ளோ வைரஸ் வந்து இப்போ மட்டும் இல்லை, 2014 இருந்து இருக்கு. இது மூலியமா பல போர்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த நோய் வந்து இந்தியாவில் வந்திருக்கா, ஏன்னா இந்த நோயினால கடைசியாக கூட ஒரு வைரஸ் வந்துச்சு, அந்த வைரஸான்னு சொல்லி இந்தியாவில் வந்து பயந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எவ்வளோ வைரஸ் வந்து இன்னமும் இந்தியாவுக்குள்ள வரல, இன்னும் முன்னெச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லி வேர்ல்டு வைடா ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலுமே நம்ம முன்னெச்சரிக்கையாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே நிறைய பேர் வந்து எல்லா ஊர்களும் எல்லா நாடுகளும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அவங்க குவாரண்டைன் பண்ணிக்கணும், அவங்க உடம்பு அவங்க பாதுகாத்துக்கணும். அந்த குவாரண்டைன் மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டோம். அந்த 15 days குவாரண்டைன்ங்கிறது நம்ம குவாரண்டைன் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான குவாரண்டைன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த நோய்கள் பரவாது. இந்த மாதிரி புது புது நோய்ட்டு வந்து நம்ம நம்மளே பாதுகாத்துக்கணும். குவாரண்டைனாக இருந்தாலும் சரி, நிறைய நாட்டு மருந்து எடுத்துக்கணும். நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்க ஃபுட்டை விட நம்ம ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்றதே நல்லது. ஏன்னா நம்ம அந்த காலத்தில் ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இருக்க அந்த ஃபுட்டை விட இன்னும் நேச்சுரலாக சாப்பிட்டனால தான் இன்ன வரையுமே நோய்வாய்ப்படாமே இருக்காங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறமா நம்ம ஃபாலோ பண்ணணும். இனிமேல் என்னென்ன நடக்க போகிறது அப்டேட் வந்து நம்ம என்னங்கிறத பார்ப்போம். நம்மளும் கொஞ்சம் சேஃபாக இருந்துப்போம். தேங்க்யூ.